நம்ம வெங்கடேஷன் சுவாமி பிராரம்பத்திலேயே எப்படியோ உத்தானம் ஆயிப்போச்சுன்ற எனக்கு பாவனை வந்துட்டு சாத்துர்மாசமே இல்லை, 2 மாசமும் 4 பட்சமும் இல்லை, இப்போவே எல்லாம் முடிஞ்சு போச்சோ ஒரு தன்யத்தை வந்துட்டு இருக்காரு எனக்கு. அவர் இன்னைக்கு இங்கே ஏழுறத அண்ணனமா சொல்லிட்டு இருந்தான். கண்டிப்பாக ஏழணும் உபன்யாசம் ஆகணும். அந்த அவருடைய உபன்யாசங்கள் எல்லாம் கேட்டுருக்கேன். ஆஸ்திரேலியாவுக்கு போனப்போ அவர் பண்ணுற உபன்யாசங்கள்லாம் கேட்டேன். நேற்றுக்கு ஏதோ ஒரு இடத்துல கொஸ்டின் ஆன்சர் செஷனில் யக்ஷ பிரச்சனை பற்றி கேட்டுருக்கப்போ சீதா ஜன்மஸ்லோகத்தை பற்றி அவர் சொன்னார். ராம ஜன்மஸ்லோகம், கிருஷ்ண ஜன்மஸ்லோகம் இருக்குது. ஆனால் விசேஷமாக அந்த சீதா ஜன்மஸ்லோகத்தை பற்றி அது ரொம்ப அது அச்சும்பிதமான விஷயம் அப்படின்னு கேட்டேன். சாதுர்மாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். சாதுர்மாசத்தில் அது எனக்கு முதல் நாளே போனஸ் கிடைச்சிது. இப்போ சில நாளெல்லாம் தேசத்தில் ஏதோ ஒரு அவகடங்கள் ஆயின்னு அது நான் கர்மான்னு சொல்லிட்டு விட்டுடுறா இல்லை. நான் சிந்தனை பண்ணேன். பற்றி ஒரு இன்சிடென்ட் ஆன போல அதை சிந்தனை பண்ணுறேன். ராமானுஜருடைய பிரார்த்தனை பண்ணுறேன். இதெல்லாம் இல்லாத இருக்கணும். கர்மாயுத்தமாக வந்தது அது நிஜம். ஆனாலும் நான் பிரார்த்தனை பண்ணால் கேட்குறேன். 2 மாதங்கள் இருந்து இந்த சேத்தனா பற்றி எல்லாரை பற்றியும் சர்வபூதங்களும் இருக்கிறார். அவளுக்கு ஆகாரம் கிடைக்கணும், மழை வந்துருக்குன்னா அவளுக்கு ஆகாரம் கிடைக்கணும். தர்மசாஸ்திரத்தில் அதையே சொல்கிறது. ரகசியத்திரையும் ராமானுஜ ரகசியத்திரையும் ராமானுஜ விட்டால் நம்ம வந்து ஜெகதாச்சாரியரான ராமானுஜ விட்டால் வேலை வந்து நாங்கள் வெங்கடேஷன் சுவாமியோட உபன்யாசம் ரொம்ப இங்கிலீஷில் சொல்கிறதுனா ரொம்ப நீட் உபன்யாசம். நான் இன்னைக்கில் இந்த யக்ஷ பிரச்சனைகளெல்லாம் கேட்டுருந்தேன். அதில் சீதா விராட்டியுடைய அந்த ஜன்மஸ்லோகம் ரொம்ப ரசமாக இருந்தது.